பரந்தூர்ல விமான நிலையம் தான் வேண்டும், விவசாய நிலமே வேண்டான்னு கிராம மக்கள்லாம் லேண்டை கொடுத்துட்டாங்களா? பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க. இந்த கட்டுக்கதையெல்லாம் காலங்காலமாக உருட்டி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் இன்று போட்ட டிராமா தான் இந்த நியூஸ். சரி, இதோடைய உண்மை தன்மை என்ன பார்த்துடலாம். முதல்ல அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி குறிப்பு, இதுல ரொம்ப அலங்காரமா பல வார்த்தைகள்லாம் போட்டிருந்தாலும் அதற்கு நடுவே உண்மை ஒரு வரியில் ஒளிந்திருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, 5 கிராமங்களை சேர்ந்த அப்படின்னு கிராமத்துடைய பட்டியெல்லாம் போடுறாங்க. ஆனா மொத்தம் எத்தனை பேரு? 19 பட்டாதாரர்கள். உள்ளூர்ல 8, வெளியூர்ல 11, மொத்தமே 19 பேர் தான் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேரு? வெறும் 19 பேர் தான் இன்னைக்கு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் உள்ளூர்காரங்க 8 பேர் தான். இப்போ வெளியூர்ல இருந்து, இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத வெளியூர்காரங்க 11 பேர் தான் இந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் கலந்துக்கிட்டு எவ்வளோ லேண்டை கொடுத்தாங்களாம்? 17.5 ஏக்கர் லேண்டை கொடுத்துருக்குறாங்களாம். வெறும் 17.5 ஏக்கரை வெறும் 19 பேர், அதுலேயும் வெளியூரில் இருக்கிற 11 பேர் இந்த லேண்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மதியத்திலிருந்து செய்திகள் மாறி மாறி 5 கிராம மக்கள் கொடுத்துட்டாங்க, 5 கிராம மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்களே. உண்மையிலே இந்த செய்தி சேனல்கள்லாம் உண்மை தன்மையை நீங்கள் விசாரிக்கிறீங்களா? மருந்தளவுக்கு அது மனசாட்சி இருந்தால் அதை நம்ம எக்ஸ்போஸ் செய்திருக்க வேண்டாமா? இந்த 19 பேர் மட்டும் பட்டாதாரர்கள் ரிஜிஸ்டர் பண்ணாங்க பாருங்க. அதில் 2 பேர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், 3 பேர் இன்னொரு கிராமத்தை சேர்ந்தவங்க, இன்னொருத்தர் இன்னொரு கிராமத்தை சேர்ந்தவங்க. இப்போ செய்தியை இவங்க பரப்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த கிராமத்தை சார்ந்தவங்கிறதுக்கு 5 கிராமத்தை சார்ந்த மக்கள் லேண்டை கொடுத்துட்டாங்கன்னு அடிச்சாங்க பாருங்க ஒரு கட்டுக்கதை. அடேங்கப்பா. இந்த பரந்தூர் லேண்டுக்காக விமான நிலைய அகதிகளாக விவசாயிகள் மாறிவிடக் கூடாது என்பதற்காக உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய 3 ஆண்டுகளாக நிம்மதியாக தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் தவிக்கக்கூடிய போராட்ட குழுவினர் நீட்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கொடுத்துருக்க இந்த ப்ரெஸ் ரிலீஸின் படி பல்வேறு உண்மைகள் இப்போ தான் வெளில வருது. பரந்தூர் பகுதியில் லேண்டில் முதலீடு செய்திருக்கக்கூடிய வெளியூர் நபர்களை, அதாவது இந்த ஊருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, ரியல் எஸ்டேட்டாக வாங்கி போட்டவங்களை மாவட்ட நிர்வாகம் வாகன மற்றும் உணவு ஏற்பாடு செய்து அழைத்து வந்து வலுக்கட்டாயமாக அவர்களுடைய நிலங்களை பத்திரப்பதிவு செய்து வருகின்றனர். சோறு போட்டு வண்டி ஏற்பாடு பண்ணி டெம்போலாக வச்சு கடத்திருக்கோம் பாஸ் அப்படிம்பாங்களே, அப்படி கடத்தி கொண்டு போய் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக பரந்தூர் பகுதி விவசாய மக்கள் நிலங்களை கொடுக்க முன்வந்து விட்டனர் என்ற மாய தோற்றத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு முயற்சிப்பதை பரந்தூர் பகுதி விவசாய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். இதை விட உங்களை காரி துப்பவே முடியாது. தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க, அவங்க அடி வயிற்றில் அடிக்கிறீங்க, அவங்கள அவமானப்படுத்துறீங்க, நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி சிறுமைப்படுத்துறீங்க. இதற்கு பல ஊடகங்கள் துணை போறீங்க. விவசாயிகளை ஜனநாயக படுகொலை செய்யும் தமிழ்நாடு அரசுக்கு போராட்ட குழுவின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அனைத்து அரசியல் கட்சிகளின் துணையோடு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும். விவசாய பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். நம்முடைய சட்ட போராட்டத்திற்கான முன்னெடுப்பு பணி ஒரு சில நாட்களில் துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புடன் தலைவர் ஜி சுப்பிரமணியன் மற்றும் செயலாளர் மற்றும் போராட்ட குழுவினர். இந்த ஹோல் ப்ராஜெக்டே 2000+ ஏக்கர்ஸ் லேண்டுங்க. அதில் 90% ஆஃப் லேண்டு வந்து ஈர நிலம், விவசாயம் மட்டுமே செய்ய வேண்டிய நிலம். அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளே கிட்டத்தட்ட ஒரு சற்றொப்ப 500 ஏக்கர் வரும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நீர்நிலைகளை அழித்து, ஈர நிலங்களை அழித்து தான் இந்த ஏர்போர்ட் போடுவோன்னு அடம் பிடிக்கிறாங்க டெல்லியில் இருக்கவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களும். இப்போ சமீபத்தில் போன வாரம் தமிழ்நாடு அரசுடைய பிளானிங் கமிஷன் ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊரில் எக்கச்சக்கமாக வெப்பம் அதிகமாகிட்டே வருதுன்னு. அந்த லிஸ்ட்டில் ஸ்ரீபெரும்புத்தூரும் இருந்தது. அந்த ஸ்ரீபெரும்புத்தூருக்குள்ளே தான் இத்தனை 100 ஏக்கர் நிலங்களை, நீர்நிலைகளை, ஈர நிலங்களை அழித்து மண்ணை மலடாக்கும் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தே தீருவோம், வேறு எங்கேயும் வராது, இங்கே தான் வரணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னு பாஜக நண்பர்கள் சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் ஏர்போர்ட் என்று இந்த திமுக அரசு பரந்தூர் மக்களை வஞ்சிப்பதை தான் நம்ம உணர முடிகிறது. இந்த விஷயத்தை குறித்து பூவுலகின் நண்பர்கள் புத்தகமே போட்டிருக்கிறாங்க, பல்வேறு ஆய்வு அறிக்கைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க, பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக இந்த அநியாயத்தை சுட்டி காட்டுறாங்க. நாங்களும் சொல்றோம், பரந்தூர் விமான நிலைய அகதிகளாக விவசாயிகள் மாறுவதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உங்களோடு நாங்கள் நிற்கிறோம்.